Hi viewers, welcome to our channel. வாழ்க வளமுடன் நலமுடன். என்னம்மா நேற்று வீடியோவில் நம்ம பெருமாளுடைய அந்த கால் வரைக்கிலும் பார்த்தோமா, பாதத்தினுடைய நுனி இல்லையா? ஸோ இப்போ எத்தனை லைன் போட்டிருப்பீங்கோ? 1 2 3 4 5 6 லைன் போட்டிருப்பீங்க. இந்த 2 ரோ இப்படி ரெட்டு பார்டர் மாதிரி வரும். 6வது லைனில் முதல்ல எல்லோ, அப்புறம் 2 ரெட்டு, அப்புறம் 2 எல்லோ, 3 பிளாக்கு, ஒரு எல்லோ, 3 பிளாக்கு, 2 எல்லோ, 2 ரெட்டு, ஒரு எல்லோ. இதுதான் உங்களுடைய கணக்கு. இந்த மாதிரி வந்திருக்குதான்னு பார்த்துக்கிடுங்க. இப்போது எப்பவும் போல் ஒரு கருப்பு, ரெண்டு எல்லோ, இப்போது முதல்ல ரெட்டு, அப்புறம் எல்லோ, மறுபடியும் முதல்ல ரெட்டு, அப்புறம் எல்லோ, இப்போ 2 எல்லோ, இந்த 2வது எல்லோவில் விடும் பொழுது 2 கருப்பு. இந்த கருப்பு 1 கிலோ, வரிசையாக 2 கருப்பு தான் கோத்துட்டு வரணும். சரிங்களா? இந்த எல்லோவில் நடுவில் ஒரே ஒரு எல்லோ வந்திருக்குல்லம்மா, இந்த பக்கம் 3 கருப்புக்கு இங்கேயும் 2 பிளாக்கு தான் கோக்கணும். சரிங்களா?
இந்த எல்லோவில் விடுறேன் இல்லையா? இப்போது ஒரு கருப்பு ஒரு எல்லோ. இந்த கடைசி அது 6வது கருப்பு வரைக்கும் 2 கருப்பு தான். இந்த 2 எல்லோவில் ஒரு எல்லோவில் ஒயரை விடுறப்போ மட்டும் முதல்ல ஒரு கருப்பு, அப்புறம் ஒரு எல்லோ. இப்போ 2 எல்லோ. இப்போ இந்த ரெட்டில் ஒரு ரெட்டு, முதல்ல ஒரு ரெட்டு, அப்புறம் ஒரு எல்லோ. மறுபடியும் ஃபஸ்ட்டு ஒரு ரெட்டு கோக்கணும், அப்புறம் ஒரு எல்லோ. இப்போ எனக்கு ஒயரும் முடிய போதுமா, அதனால் நீங்கள் உங்களுக்கு ஒயர் முடிஞ்சதுன்னா பாருங்கள், இல்லை ஒயர் இருக்குதுன்னா எப்பவும் போல் இந்த மணியில் லாஸ்ட்டு மணியில் கோத்துட்டு அந்த கோத்த வலது பக்க ஒயர்லேயே ஒரு கருப்பு ஒரு எல்லோ கோக்கணும். சரிங்களா? அடுத்த லைனுக்கு திருப்பி இருக்கிறோமா? எப்பவும் போலயே ஒரு கருப்பு, ரெண்டு எல்லோ. இப்போ ஒரு சிகப்பு ஒரு எல்லோ. மறுபடியும் ஒரு சிகப்பு ஒரு எல்லோ. ரெண்டு எல்லோ. இப்போது ஒரு எல்லோ ஒரு கருப்பு. சரிங்களா? முதல்ல எல்லோ கோக்கணும், அப்புறம் கருப்பு. இப்போ இந்த கடைசிக்கு முன் கருப்பு வரைக்கும் 1 2 3 4 5 6 7 வரைக்கும் கருப்பை தான் கோத்துட்டு வரணும். இப்போ இந்த கடைசி கருப்பில் கோக்கும்போது
ரெண்டும் எல்லோ தான் கோக்கணும். இப்போ மறுபடியும் 2 எல்லோ. ஒரு ரெட்டு ஒரு எல்லோ. ஃபஸ்ட்டு ரெட்டு அப்புறம் எல்லோ. மறுபடியும் ஃபஸ்ட்டு ஒரு ரெட்டு அப்புறம் ஒரு எல்லோ. இப்போது வலது கை ஒயரில் ஒரு பிளாக்கு ஒரு எல்லோ. முதல்ல பிளாக்கு, அடுத்த லைன் வந்தாச்சு. ஓகேவா? இப்போது ஸ்டார்டிங் ஒரு பிளாக்கு 2 எல்லோ. ஒரு ரெட்டு ஒரு எல்லோ. ஒரு ரெட்டு ஒரு எல்லோ. ரெண்டு எல்லோ. ரெண்டு எல்லோ. ஒரு எல்லோ ஒரு பிளாக். ஒரு எல்லோ ஒரு பிளாக். ஒன்று ரெண்டு மூணு நாலு 5 வரைக்கும் 2 பிளாக்கு தான். இப்போ கடைசி கருப்பில் கோக்கும் பொழுது
ரெண்டுமே எல்லோ. இப்போ ரெண்டும் எல்லோ. ஒரு ரெட்டு, ஒரு எல்லோ. மறுபடியும் ஒரு ரெட்டு, ஒரு எல்லோ. ஒரு பிளாக், வலது கை ஒயரில் ஒரு பிளாக்கு, ஒரு எல்லோ. ஓகேவா? இப்போ மறுபடியும் நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்டிங். ஒரு பிளாக்கு, ரெண்டு எல்லோ. ஒரு ரெட்டு, ஒரு எல்லோ. மறுபடியும் ஒரு ரெட்டு, ஒரு எல்லோ. ரெண்டு எல்லோ.
ஒரு எல்லோ, ஒரு பிளாக். ஒன்று ரெண்டு மூணு, மூணுத்துலேயும் 2 பிளாக்கு தான். கடைசி கருப்பில் விடும் பொழுது 2 எல்லோ. 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 ரெண்டு எல்லோ. ஒரு ரெட்டு, ஒரு எல்லோ. ஒரு ரெட்டு, ஒரு எல்லோ. ஒரு பிளாக்கு, ஒரு எல்லோ. ஒரு பிளாக்கு, ரெண்டு எல்லோ. ஒரு ரெட்டு, ஒரு எல்லோ.
ஒரு ரெட்டு, ஒரு எல்லோ. இது ஃபுல்லாக இந்த ரெட்டு வரைக்கும் எல்லோவே தான் போட்டு வரணும். சரியா? அது ரெட்டில் வரும்போது மட்டும்தான் அந்த ரெட்டு எல்லோன்னு மாறும். அது வரைக்கும் எல்லாமே எல்லோ தான் போட்டு வரணும். இப்போது இந்த லைனை முடிச்சுட்டு இன்னும் 2 லைனு இதே போலயே எப்படி இங்கே மட்டும் கருப்பு வரும் கார்னரில், இந்த 2 ரெட்டு வரும், மீதி எல்லாம் எல்லோவே தான். இப்போ முடிக்கிற லைன் இல்லாமல் இன்னும் 2 லைனு அந்த மாதிரி போட்டுட்டு வரணும். சரிங்களா? அப்படி போட்டு வாங்க. அடுத்தது இந்த மாதிரி ரெட்டு அங்கே எப்படி வரும்ன்றத சொல்கிறேன். புரியுதுங்களாம்மா? இப்போது இந்த லைனை முடிக்க போகிறோம். 2 எல்லோ அப்புறம் ரெட்டு எல்லோ பிளாக்கு எல்லோன்னு முடிச்சிடுவோம். அடுத்தது 2 லைனும் அதே ஸ்டெப்பில் போடணும். போட்டதுக்கு அப்புறம் என்ன அடுத்து இந்த இது எப்படி ரெட்டு வருதுன்றதை நான் சொல்கிறேன். இந்த 2 லைன் போட்டு வாங்க. இப்போ நம்ம 15வது லைன் வரோம்மா. ஆக்சுவலாக நான் இங்கே 2 லைன் எல்லோ போட்டால் போதும்னு சொன்னேன் இல்லையா? 3 லைன் போடணும். ஏன்னா இது ஒத்தப்படையில் வருது, 17ன்னு வருது. ஆட் நம்பராக இல்லையா? ஈவன் நம்பராக வந்தால் இங்கே வந்தால் போல் 2 லைன் தான் அங்கேயும் இருக்கும். ஆனால் ஆட் நம்பரில் வரதுனால ஒரு லைன் பின்பக்கம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். அதனால் தப்பு கிடையாது. ஸோ இந்த பிளாக்கில் இருக்கிற எல்லோ இல்லாத 3 எல்லோ வரணும் ரோ. சரிங்களா? அப்படி பார்த்தா 15வது லைனில் நம்ம இப்போ இருக்கிறோம். ஓகே, 15வது லைன் வரும்பொழுது என்னன்னு சொல்கிறேங்க. இப்போது ஆஸ் யூஷுவல் முதல்ல ஒரு கருப்பு, ரெண்டு எல்லோ, ஒரு சிவப்பு, ஒரு எல்லோ. மறுபடியும் ஒரு சிவப்பு, ஒரு எல்லோ.
இனிமேல் எப்படின்னா, பதினஞ்சாவது லைனில் பாருங்கம்மா. ஸ்டார்டிங் எப்பவும் போல் ஒரு கருப்பு 2 எல்லோ. அடுத்தது இந்த ரெட்டில் கோத்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு ரெட்டு, அப்புறம் ஒரு எல்லோ. செகண்ட் இந்த ரெட்டில் கோப்பம் பார்த்தீங்களா? அப்போது ஒரு எல்லோ, ஒரு ரெட்டு. பார்த்தீங்களா? இப்போ இங்கே இந்த ரெட்டு வருது இல்லையா? இந்த ஃபஸ்ட்டு பார்டர் இது உள்ளேருந்து பார்க்கும்போது வர முதல் பார்டரில் இந்த கார்னரில் 2 ரெட்டு வருது. இந்த கார்னரில் 2 ரெட்டு. இப்போ இங்கேயும் இது 2 ரெட்டு வந்துருச்சுங்களா? ஸோ இப்போது இனிமேல் இது எல்லாமே ஒரு எல்லோ, ஒரு ரெட்டு. முதல்ல எல்லோ கோக்கணும், அப்புறம் ரெட்டு கோக்கணும். ஃபஸ்ட்டு எல்லோ, அப்புறம் ரெட்டு. இப்போ இந்த கடைசி எல்லோ, இங்கே 2 ரெட்டு இருக்கு இல்லையா? அதுக்கு முன்னே ஒரு எல்லோவில் கோக்கிறப்போ ரெண்டும் ஒரு எல்லோ, ஒரு ரெட்டு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 ரெட்டு வரும் பாருங்கள், அதுதான் உங்களுக்கு மார்க்கு. ஓகேவா? இப்போது இந்த முதல் ரெட்டில் விட்ட உடனே 2 எல்லோவை கோக்கணும். இப்போ ஒரு ரெட்டு, ஒரு எல்லோ. ஃபஸ்ட்டு ரெட்டு, அப்புறம் எல்லோ. அடுத்த லைனுக்கு திருப்பணும். ஒரு கருப்பு, ஒரு மஞ்சள். இப்போது எப்பவும் போல் முதல்ல ஒரு கருப்பு, ரெண்டு மஞ்சள்.
இது 16வது லைன். ஓகேவா? எந்தெந்த லைனில் எப்படி சேஞ்ச் ஆகுறதுன்றது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு மஞ்சள், 2வது சிகப்பு. இந்த கார்னரில் 2 ரெட்டாக செகண்ட் ரோவில் பாருங்கள். இங்கே மட்டும்தான் நான் தான் சொன்னேன் பாருங்கள், இந்த ரெட்டுக்கு பதில் நான் எல்லோ கோத்துட்டேன். ஓகேவா? அது மட்டும்தான். ஓகே, மற்ற இங்கேயும் 2 ரெட்டு. இப்போ முடிக்கும் போதும் வரும். இப்போது மறுபடியும் பழைய போல் ஒரு எல்லோ ஒரு ரெட்டு, ஒரு எல்லோ ஒரு ரெட்டு. முதல்ல எல்லோ கோக்கணும், அப்புறம் ரெட்டு கோக்கணும். இந்த ரோ ஃபுல்லாக ஒரு எல்லோ முதல்ல, அப்புறம் ஒரு ரெட்டு. இந்த கடைசி ரெட்டில் கோக்குறோமா, கோக்கும்போது 2 எல்லோவே கோக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா இந்த ரெட் இப்படி வந்து இப்படி டேர்ன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து ரெட்டு வரக்கூடாது, எல்லோவே தான் போடணும். அந்த ஸ்கொயருக்கு இங்கே 2 ரெட்டு, இங்கே 2 ரெட்டுக்கு தான் 1 மிஸ்ஸு, இங்கே 2, இந்த கார்னரில் 2, அதே போல் உள்ளுக்குள்ளே வர ரவுண்டில் 4த்துலேயுமே ஏதோ இங்கிருந்து இந்த ரோ மறுபடியும் இப்படி ஸ்டார்ட் பண்ணுறப்போ இங்கேயும் ரெட்டு, அந்த மாதிரி அப்படியே வந்து இப்படி டேர்ன் ஆகுது. மறுபடியும் இப்படி வந்துட்டு இப்படி டேர்னு, அது அந்த ரெட்டுக்கு கணக்கு. ஓகேவா? இப்போது கடைசி எல்லோவில் விட்டுருக்கோம். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஒரு பிளாக்கு 2 எல்லோ கோத்தோம். இந்த லைனில் 16வது லைனை முடிக்கிறப்போ இந்த வலது கை ஒயரில் 2 பிளாக்கு கோக்கணும், எல்லோ கோக்கக்கூடாது. சரிங்களா? புரியுதுங்களா? வேண்டாம், அடுத்தது தான் ஸ்டார்ட் பண்ணு. ஓகே, ஒரு பிளாக்கு ஒரு எல்லோவே கொடுத்துருங்க. 17வது லைனுக்கு தானே அது போடணும். ஒரு பிளாக்கு ஒரு எல்லோ. ஓகேவா? இப்போ 17வது லைனை நம்ம முடிக்க போகிறோம். 16 லைன் முடிச்சிட்டோம். 17வது லைனை முடிக்க போகிறோம். இதுக்கு கோக்கும் பொழுது நம்ம இது வரைக்கும் இந்த லெவலில் எப்படிமா கோத்துட்டு வந்தோம், ஸ்டார்டிங்கு ஒரு கருப்பு 2 எல்லோ கோத்தோம் இல்லையா? இப்போது 2 கருப்பு, ஒரு எல்லோ, 2 கருப்பு மணி ஒரு எல்லோ மணி கோக்கணும்.
ஏன்னா அந்த முடி இப்போ இந்த கார்னருக்கு கருப்பு வந்தது இல்லைங்களா, அதே போல் இங்கே வரணும்ல, அதனால தான் 2 கருப்பு கோத்து ஒரு எல்லோ கோத்தோம். இப்போ பாருங்கள் இந்த லைனுக்கு இனிமேல் வருது இந்த ரோ ஃபுல்லாகவே ஒரு கருப்பு ஒரு எல்லோ, வேறு எதுவுமே இதில் சேஞ்ச் இல்லை. ஒரு பிளாக்கு, முதல்ல பிளாக்கு கொக்கணும், அப்புறம் எல்லோ. இந்த லைன் ஃபுல்லாக இதே போலயே பிளாக்கு எல்லோன்னு கொடுத்துட்டு வாங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னம்மா பார்த்தோம், முதல் நாள் வீடியோவில் இந்த போர்ஷன் வரைக்கும் போட்டிருந்தோம் இல்லைங்களா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம், பிளாக் ஸ்டார்ட் பண்ணோம் பாதத்துக்கு. இந்த 3 அதாவது 17 இந்த 5 மணியை விட்டவுடனே 3 பிளாக்கு, மறுபடியும் ஒரு எல்லோ, மறுபடியும் 3 பிளாக்கு, 2 எல்லோ, 2 ரெட்டு, ஒரு எல்லோ வந்துடும். இந்த பிளாக் போர்ஷன் உங்களுக்கு கணக்கு வரத்துக்கு எப்படின்னா, இங்கே 3, அதே போல் இந்த பக்கம் 3, இப்படி கிராஸாக 3 மணி இருக்கும். இந்த கிராஸில் 2, 4, 6, 7 மணி இருக்கும். அதே போல் இந்த பக்கமும் 3 மணி 7 முடிக்கிறப்போ 3 மணி முடிச்சிருப்போம். இதுக்கப்புறம் எல்லாம் எல்லோ வரணும். 14வது லைன் முடிக்கிற வரைக்கும் எல்லோ வரணும். 15வது லைனில் இந்த ரெட்டு இந்த பக்கம் இப்படி வரும். அதே போல் 16வது லைன்லேயும் அப்படி வரும். 17க்கு பிளாக்கு, லாஸ்ட்டில் வந்து பிளாக்கு, ஒரு பிளாக்கு ஒரு எல்லோன்னு கொடுத்து பிளாக் ரோவை முடிக்கணும். இந்த ஸ்கொயரை முடித்து வச்சுக்கிடுங்க. அடுத்த வீடியோவில் பாதத்தை பார்ப்போம். என்னடா மறுபடியும் பாதம் சொல்கிறேனேன்னு யோசிக்காதீங்க. இப்போ நம்ம பாதம் கொடுத்துருக்கிறது வெறுமை, ஆனால் நம்ம போட போகிறது ஸ்டாண்டிங் பெருமாள் போட போகிறோம் இல்லையா. இது வந்து ஃப்ரேம் மாதிரி போட்டோன்னா இந்த பாதம் இப்படியே இருந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம நிற்கிறா போல் காட்டுறோம், அப்போது ஸ்டாச்சு இப்படி வந்துடும். அப்போ பாதம் இப்படி இருந்ததுன்னா அது சரியாக இருக்காது இல்லையா. அதுக்கு 3D எஃபெக்ஷனில் இப்படி நம்ம கொடுப்போம். புரியுதுங்களா. இந்த இப்போ போட்டிருக்கிற இந்த பிளாக் போர்ஷனை கவர் பண்ணும்படியாக ஒரு ஒயிட்டை கொடுத்து ஃபில் பண்ணுவோம், மறுபடியும் பிளாக்கை ஃபில் பண்ணுவோம். இது பாருங்கள், இது எப்படி இருக்குது, இந்த பாதம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். 15 இது மேலே. அப்போ இப்படி நிற்கும்போது இதோ பாதம் நிற்கிறா போல் தெரியும். புரியுதுங்களா. ஸோ இந்த ஏன்னா இதை ஜாயின் பண்ணிட்டா உங்களுக்கு போடுறது கஷ்டமாக இருக்கும், அதனால் இந்த பாதத்தை வரைக்கும் போட்டுடுவோம். போட்டதுக்கப்புறம் இந்த பின் போர்ஷன் எப்படின்றத சொல்லலாம். அதை முடிச்சுட்டா அதுக்கப்புறம் பெருமாள் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் குரூப்பில், உங்கள் சர்க்கிள்லாம். ஓகேங்களா. கண்டிப்பாக உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்டை கொடுங்க. ஓகே, தேங்க்யூ.